بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد فإن خير الحديث كتاب الله، خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. قال الله تعالى في القرآن المجيد وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذ قتلتم نفسا فادارأتم فيها والله مخرج ما كنتم تكتمون فقلنا اضربوه ببعضها كذلك يحيي الله الموتى ويريكم آياته لعلكم تعقلون ثم قست قلوبكم من بعد ذلك فهي كالحجارة أو أشد قسوة وإن من الحجارة لما يتفجر منه الأنهار وإن منها لما يشقق فيخرج منه الماء وإن منها لما يهبط من خشية الله وما الله بغافل عما تعملون. உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரஹ்மான் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்து உரித்தாக. மேலும் சாந்தியும் சமாதானம் பெருமாள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய அடிச்சொற்றை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தாபீன்கள் மீதும் முக்கியமாக இங்கு கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் அடியார்கள் மீதும் உலகத்தில் இருக்கும் அனைத்து முஸ்லிம்கள் முஃமின்கள் மீதும் என் மீதும் நிச்சயமாக என்று கோரி இங்கே தஃசீர் உரையாடல் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வியார்களே, பக்ரா சூரத்துல் பக்ரா அத்தியாயம் 2 இதனுடைய தஃசீர் 71 வசனங்களை நாம் பார்த்திருந்தோம். அதனைத் தொடர்ந்து 72வது வசனத்திலிருந்து இன்று நாம் பார்ப்போம். சூரத்துல் பக்ரா என்ற அந்த சம்பவத்தை மையப்படுத்தி பெயர் வைக்கப்பட்ட அந்த சம்பவத்தை நாம் கேட்டோம். அதைத் தொடர்ந்து அல்லாஹ் சிலவற்றை அது சம்பந்தப்பட்டமாக பேசுகின்றான். நீங்கள் ஒரு மனிதனை கொலை செய்ததையும் நினைவு கூறுங்கள். பிறகு அதில் நீங்கள் தர்க்கித்துக் கொண்டிருந்தீர்கள். ஆனால் நீங்கள் மறைத்துக் கொண்டிருந்ததை அல்லாஹ் வெளியாக்கிறவனாக இருக்கிறான். எனவே அறுக்கப்பட்ட பசுவாகிய அதன் ஒரு பகுதியை கொண்டு கொலை செய்யப்பட்ட அவனை அடியுங்கள் என்று நாம் கூறினோம். இவ்வாறே அல்லாஹ் இறந்தவர்களை உயிர்ப்பிப்பான். நீங்கள் அறிவு பெறும் பொருட்டு அவன் தன்னுடைய அத்தாட்சிகளையும் உங்களுக்கு காண்பிக்கின்றான். பிறகு இறந்தவர்கள் உயிர் பெற்றெழுந்த இத்தகைய அத்தாட்சியை கண்டு அதற்கு பின்னரும் உங்களுடைய இதயங்கள் இறுகிவிட்டன. அவை கற்பாறையை போல் அல்லது அதை விடவும் அதிக கடினமாகிவிட்டன. ஏனெனில் நிச்சயமாக கற்பாறைகள் சிலவற்றிலிருந்து ஆறுகள் ஒளித்தோடுவதும் உண்டு. இன்னும் நிச்சயமாக அவற்றிலிருந்து சில வெடித்து பிளந்து பின்னர் அதிலிருந்து தண்ணீர் வெளிப்படக்கூடியதும் உண்டு. இன்னும் நிச்சயமாக அதிலிருந்து அல்லாஹ்வின் அச்சத்தால் சில மேலிருந்து உருண்டு விழக்கூடியவையும் உண்டு. மேலும் அல்லாஹ் நீங்கள் செய்கின்றவை பற்றி கவனிக்காமல் இல்லை. இந்த சம்பவத்திற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த கூட்டம் அல்லாஹ்வின் மீது இருந்த தவக்குலை இன்னும் குறைக்கக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள். அல்லாஹ் அதை தான் சொல்கிறான். ஒரு மனிதனை நீங்கள் கொலை செய்து தவித்துக் கொண்டிருந்தீர்கள். யார் கொலையாளி என்று கண்டுபிடிக்க தெரியாமல் நான் உங்களுக்கு அந்த கரித்துண்டை வைத்து அதன் மீது தடவி அது மௌத்தாவை பற்றி சொல்லிவிடும் என்று சொன்னேன். இந்த அறிவு உங்களுக்கு நான் தான் கொடுத்தேன். மேலும் நீங்கள் ஒளித்து வைத்திருந்த விஷயத்தையும் நான் வெளிப்படையாக காட்டினேன். அதில் கொலை செய்தவர் ஒருவர் தான் என்ன செய்தார், ஒளித்து வச்சிருந்தார் அந்த கொலையை. அவரே முன் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டு இந்த பிரச்சனைக்காக ஒரு தீர்வு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் அல்லாஹ்வுக்கு தெரியும். கொலை செய்து அவன்தான் மறைத்தான், அவன்தான் முன் சென்று மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் என்ன செஞ்சான், கேள்விக்கு ஆளாக்குனான். அந்த கேள்விக்கு எல்லா மக்களையும் கூட்டு போய் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த பதிலுக்கு ஆளாக்கினான். அந்த கொலை செய்தவளையும் எனக்கு தெரியும், அவன்தான் அந்த கொலையை மறைத்திருந்தான் என்பதும் எனக்கு தெரியும் என்று நான் சொல்கின்றான். மேலும் இப்படித்தான் அல்லாஹ்
உயிர்ப்பிப்பான் மௌத்தாக்களை. நீங்கள் அதை அத்தாட்சியாக ஏன் நீங்கள் எடுத்துக்கொள்வது கிடையாது? லஅல்லக்கும் தாக்கிலூன், நீங்கள் அறிவு பெற்றவர்களாக ஆகுவீர்கள் என்று நினைத்து நான் உங்களுக்கு இது அத்தாட்சியை காட்டினேன். நீங்கள் அறிவுள்ள ஒரு சமூகமாக மாறுவீங்கன்னு சொல்லி தான் இந்த அத்தாட்சியை உங்களுக்கு காட்டினேன். அதுக்கு பிறகு நீங்கள் அறிவில்லாத மாதிரி ஆயிட்டீங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி அதை கேட்கலாம். எந்த மாதிரி அவங்க அறிவில்லாதவர்களாக ஆகிட்டாங்கன்னா, கல்லஞ்சக்காரர்கள் போல ஆகிட்டார்கள். அவருடைய இதயம் பாறை போல் ஆகிவிட்டது. இன்னும் என்ன சொல்றா, பாறையை விட கடினமான போல் அவர்களுடைய இதயம் ஆகிவிட்டது. சில நேரங்களில் பாறைகளில் கூட ஊற்றுகள் வருவது உண்டு. அதுபோல பாறைகள் வீட்டெடுத்து தண்ணீர் வருவது கூட உண்டு. சில பாறைகள் அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் உருண்டி விழுவது கூட உண்டு. அந்த அச்சம் கூட உங்களிடத்துல இல்லையா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கவலையோடு பனி இஸ்ராயேலுடைய அந்த சமூகத்தை பற்றி சொல்கிறார். உண்மையாகவே அவர்களிடத்திலே மிகவும் வெகுளித்தனமும் அலட்சியமும் அதிகமாக இருந்தது. அதற்காகத்தான் எல்லா விஷயத்துக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாமையே போய் கேட்பாங்க. அவங்க அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண நினைக்கவே மாட்டாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் போய் நின்றுவாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். யா மூசா ஒதுவாக இதே வேலையாக தான் இருந்துச்சு. அந்த அல்லாஹ்வுடைய அச்சம் அவங்களுடைய மனதில் இருந்திருந்தா அவங்களே அல்லாஹ் அழைச்சிருக்கலாம். அவங்களே அல்லாஹ் கூப்பிட்டுருக்கலாம். யா அல்லாஹ், எங்களுக்கு இப்படி விஷயங்கள் கஷ்டமா இருக்கு, எங்களுக்கு இது பிடிக்கல, அது பிடிக்கல, எங்களுக்கு நீ இது கொடு. எல்லா விஷயத்திலும் முறையிடும் பொழுது அவர்கள் யாரை முறையிட்டார்கள்? அல்லாஹ்விடத்திலே டைரக்டாக முறையிடாம மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? உங்களுடைய ரப்பு, உங்களுடைய ரப்பு அப்படின்னு பேச்சு காட்டி பேசினாங்க. அதனால அல்லா சொல்லலாம், உங்களுக்கு எவ்வளோ விஷயங்களை நான் காட்டி கூட நீங்கள் ஒரு அறிவுள்ள சமூகமாக இல்லையே. ஒரு மௌத்தாவை எழுப்பி நான் பேச வைத்திருக்கிறேன், அது யார் கொண்டது என்று சொல்லி இருந்திருக்கிறது. இது ஒரு அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. இதை தாண்டி உங்களுக்கு தண்ணீர் தேவைப்படும் பொழுது தண்ணீரும் கொடுத்தேன், உணவு தேவைப்படும் உணவும் கொடுத்தேன். இப்படிப்பட்ட ஒரு கற்பாறைகளை போல் உங்களுடைய நெஞ்சம் ஆகிவிட்டது என்று அல்லாஹ் அவர்களை கவலையோடு அவர்களிடத்திலே கேட்கின்றான். அஃபதத்மஊன அன் யுமினு லக்கும் வகத் கான ஃபரீக்கும் மின்ஹும் யஸ்மஊன கலாம் அல்லாஹ் சும்ம யுஹர்ரிஃபூன மின் பஅதி மா क़லூஹு வஹும் யஅலமூன். இந்த இடத்துல ஒரு கூட்டம் நம்பிக்கையாளர்களே, உங்களுக்காக யூதர்களாகிய இவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் என நீங்கள் ஆசைக்கிறீர்களா? இவர்களின் முன்னோர்களில் ஒரு சாரர் அல்லாஹ்வின் வாக்கியத்தை செவியேற்று பிறகு அதனை நன்கு விளங்கிய பின்னரும் அவர்கள் அறிந்தவர்களாக இருக்கும் நிலையிலும் அதை மாற்றிவிட்டனர். இந்த இடத்துல யூதர்கள் யார் என்றால் மதீனாவில் இருக்கக்கூடியவர்கள் பற்றி எல்லாம் பேசலாம். மூமின்கள் யூதர்களுக்கு அழைப்புப்பணி செய்யும் பொழுது இவங்க இஸ்லாத்தை ஏற்றுப்பாங்கன்னு ஒரு சந்தேகத்தோட தான் அழைப்புப்பணி செய்யறாங்க. அப்பா அல்லாஹ் கேட்கலாம், ஈமான் கொண்டவர்களே, இந்த யூதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுப்பார்கள் என்று நினைக்கிறீங்களா? இவர்களுக்கு முன் சென்ற ஒரு கூட்டம், இவர்களை சார்ந்த ஒரு கூட்டமே இவர்களுடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க? தெளிவான அத்தாட்சி வந்ததற்கு பிறகும், தெளிவான எல்லா விஷயங்களும் அல்லாஹ்விடத்திலிருந்து அத்தாட்சி கிடைத்ததற்கு பிறகும் அவர்கள் அறிவுள்ளவர்களாக நடந்து கொள்ளவில்லை, அல்லாஹ்வை புறக்கணித்தார்கள். இவர்கள் எப்படி ஈமான் கொள்வார்கள்? அவர்கள் அறிவு கொள்ள மாட்டார்கள். வஹும் யஅலமூன், நீங்கள் அதை அவர்கள் அறிந்து கொள்வார்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அவர்களுக்கு தெரியும் எந்த மார்க்கத்தை பற்றி இவர்கள் சொல்கிறார்கள் என்று. நபி வருவார் என்று தெரியும், அந்த மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று தெரியும். யூதர்களுக்கு என்ன கோபம் என்றால் அவங்களுடைய சமூகத்திலிருந்து நபி வரல, பனு இஸ்ராயேல் இருந்து. ஏன் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த குடும்பத்திலிருந்து வந்தாங்க? பனு இஸ்மாயில், பனு இஸ்மாயிலுடைய சமூகத்திலிருந்து வந்தாங்க. அதனால யூதர்களுக்கு அவர்கள் மீது மிக பெரிய ஒரு கோபம். ஏன் அல்லாஹ் எங்களுடைய சமூகத்திலிருந்து நபி அனுப்பல? இவ்வளவு வருடங்களா மூசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் நம்ம சமூகத்திலிருந்து தான் நபி வந்தாங்க, எதுக்கு இவரை மட்டும் பனு இஸ்மாயிலிருந்து அனுப்புனாங்க? நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், பின்பற்ற மாட்டோம், இவரை நபியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இதற்காகத்தான் அல்லாஹ் அதிகமாக யூதர்களை பற்றி, பனு இஸ்ராயேலை பற்றி இந்த சூரா பக்ரால நிறைய இடங்களை சொல்றான். அப்பாவது இவங்களுக்கு அறிவு வருமா அப்படின்னு எண்ணி அல்லாஹ் சொல்றான். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக தாவா செய்யக்கூடிய நிலை இவர்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் ரொம்ப இவங்க இஸ்லாத்துக்கு தான் நல்லா இருக்குமே, இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா நல்லா இருக்குமே, எங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோடு
ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்வாங்க, ஸல்லல்லாஹு அவங்களுக்கு தாவா செய்வாங்க. ஆகையால் அவர்களுக்கு சொல்கிறார்கள், ஈமான் கொண்டவர்களே, இவர்களுடைய ஈமான் எப்படி தெரியுமா, அவங்களுக்கு முன்னோர்கள் இருந்தாங்க, நான் தண்ணியை பிளந்து கொடுத்தேன், கடலை பிளந்து காட்டினேன், இறந்து போனவனை முழிக்க வச்சேன், எல்லாமே பண்ணேன், அப்படி இருந்தும் அவன் எல்லாம் மேலே நம்பிக்கை வைக்கல. இவங்கள்ட்ட போய் நீங்கள் போய் இஸ்லாத்தை சொல்கிறீங்களா, அதெல்லாம் நல்லா கேட்கலாம். وَإِذَا لَقُوا الَّذِينَ آمَنُوا قَالُوا آمَنَّا وَإِذَا خَلَا بَعْضُهُمْ إِلَىٰ بَعْضٍ قَالُوا أَتَّخِذُونَهُمْ بِمَا فَتَحَ اللَّهُ عَلَيْكُمْ لِيُحَاجُّوكُمْ بِهِ عِندَ رَبِّكُمْ أَفَلَا تَعْقِلُونَ. அதனுடைய நிலையும் மறுபடியும் அல்லாஹ் சொல்கிறான், மேலும் நம்பிக்கை கொண்டவர்களை அவர்கள் சந்திக்கும் பொழுது நாங்களும் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்களில் சிலருடன் தனித்திடும் பொழுது உங்கள் இறைவன் முன் உங்களுக்கு எதிராக அவர்கள் வாதாடுவதற்காக அல்லாஹ் உங்களுக்கு தௌராத் வேதத்தில் இறுதி தூதரின் வருகையை பற்றி அறிவித்திருந்ததை அவர்களுக்கு எடுத்துச் சொல்கிறீர்களா, இதை நீங்கள் உரைய மாட்டீர்களா என்று யூதர்கள் சிலர் கூறுகிறார்கள். தௌராத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி இருக்கு, அகமது என்ற ஒரு நபி வருவார், ஏன் பைபிளில் கூட இருக்கு, அகமது என்ற ஒரு நபி பெயரை கொண்ட ஒருவர் இறுதி நபியாக வருவார். இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் அவர்களை சந்திக்கும் பொழுது, ஈமான் கொண்டவர்களை வந்து சந்திக்கும் பொழுது நாங்களும் ஈமான் கொண்டு தான் இருக்கும். இதுவும் சில முனாஃபிக்குகளும் யூதர்கள் இருந்து என்ன செஞ்சுட்டாங்க, உருவாக்கிட்டாங்க. யூதர்கள் இருந்து அதிகமாக முனாஃபிக்குகள் உருவாக்குனாங்க, நயவஞ்சகர்கள், ஹைப்போக்ரைட்ஸ். இவங்கெல்லாம் யாருன்னா இஸ்லாத்தை அரிக்கக்கூடியவர்கள். இவங்கெல்லாம் வந்து கரையான போல வெளிப்படையாக வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு உள்ளே இருந்து எப்படி மரத்தை அரித்து அந்த மரத்தையே நாசப்படுத்துவாங்களோ, அந்த கரையானை எப்படி நாசப்படுத்துமோ அது மாதிரி இவங்களுடைய டார்கெட் என்னன்னா இஸ்லாத்தை அழிக்கணும். இதுதான் இவங்களுடைய டார்கெட். இன்னைக்கு வரைக்கும் கூட இவங்களுடைய டார்கெட் அதுதான். எல்லாம் நீங்கள் வெஸ்டர்ன் கல்ச்சரை கொண்டு வந்தது, மக்கள் மத்தியில் எல்லா விஷயத்தையும் பழக்கப்படுத்துறது எல்லாம் இவனுடைய வேலை தான். இன்னைக்கு முஸ்லீம் வந்து சாதாரண ஒரு விஷயத்தை வந்து மேல்நாட்டு கலாச்சாரத்தை ஏற்றுக்கிறான் அப்படின்னா அது இவங்களுடைய சதி. யூதர்கள் இஸ்லாத்தை பின்பற்ற விடாமல் தடுப்பது அந்த காலத்திலிருந்து இருக்கு. ஆனால் அவங்களும் முஸ்லீம் மாதிரி காட்டிப்பாங்க, அவங்களும் வந்து நமக்கு உதவி செய்கிற மாதிரியே காட்டிப்பாங்க. ஆனால் அவங்க உண்மையாக வந்து உதவி செய்யாதவங்க, உதவியை வெளிப்படையாக வைத்து உள்ளே விஷத்தை திணிக்கக்கூடியவர்கள். இதுதான் மதீனாவிலையும் இருந்தது. அவர்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு சொல்லியும் அவர்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் வெளிப்படையாக நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்வார்கள், ஆனால் உள்ளிருந்து அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த இறுதி தூதரின் வார்த்தையை அவர்கள் வெறுத்தவர்கள். தௌராத்தில் இருந்ததே அவங்க ஏற்றுக்கல, குர்ஆன்ல வந்து ஏற்றுக்குவாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த புத்தகத்திலேயே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, மாற்றம் பண்ணிட்டாங்க, ஏற்றுக்கல. இப்போ அவங்களுக்கு குர்ஆனை பற்றி நம்ம எடுத்து சொன்னால் அவங்க ஏற்றுப்பாங்களா? எங்களுடைய புக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்ததே நாங்கள் படிக்கிற ஒழுங்காக நாங்கள் அதை பின்பற்றலை, நீங்கள் என்ன குர்ஆனை கொண்டு வந்து சொல்றீங்க, அதெல்லாம் நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு அந்த மாதிரி நிலையில் அவங்களுக்கு இருந்துச்சு. அவலா யஅலமூன அன்னல்லாஹ யஅலமு மா யுஸிர்ரூன் வ மா யுக்லினூன். இந்த இடத்துல அவர்களை பற்றி மறைத்து வைப்பதையும் அவர்கள் வெளிப்படுத்துவதையும் நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிவான் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்களா? ரசூலுல்லாஹ் சொல்லி கேட்க சொல்றான், நீங்க என்னென்ன மறைச்சு வச்சு என்கிட்ட பேசுறீங்களோ, என்னென்ன வெளிப்படையா வச்சு என்கிட்ட நடந்துக்கிறீங்களோ, இது அல்லாஹ் அறிய மாட்டானா? ஏன்னா அல்லாஹ் என்ற நம்பிக்கை அவங்கள்ட்ட இருந்துச்சு, அல்லாஹ் என்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்களும் ஒரு கிதாப், அஹ்லு கிதாப்னு சொல்லுவாங்க, கிதாபை ஃபாலோ பண்ணவங்க தான். அப்போ அவங்களுக்கும் அல்லாஹ்வின் மீது ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நடுவில் தான் அவங்க என்ன செஞ்சாங்க, மாறிட்டாங்க. அவங்களுடைய புத்தகத்தில் எல்லாத்தையும் மாற்றி அவங்க இஷ்டத்துக்கு மார்க்கத்தை ஹலாலானதை ஹராமாக்கி பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அதைத்தான் வந்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் என்னென்ன மறைத்து வைக்கிறீர்களோ அதுவும் அல்லாஹ்வுக்கு தெரியும், என்னென்ன வெளிப்படையாக நீங்கள் வைக்கிறீர்களோ அதுவும் அல்லாஹ் அறியக்கூடியவராக இருக்கிறான். وَمِنْهُمْ أُمِّيُّونَ لَا يَعْلَمُونَ الْكِتَابَ إِلَّا أَمَانِيَّ وَإِنْهُمْ إِلَّا يَظُنُّونَ. இன்னும் யூதர்களாகி அவர்களில் எழுத்தறிவில்லாதவர்களும் இருக்கின்றனர். குருட்டு நம்பிக்கைகளை கொண்டிருப்பதை தவிர உண்மையில் தௌராத் வேதத்தை அவர்கள் அறிந்து வைத்திருக்கவில்லை. மேலும் அவர்கள் வீண் கற்பனைகளை எண்ணுவோர் தவிர வேறில்லை. தௌராத்தை வந்து முழுமையாக நம்பணும் கூட கிடையாது. அவங்க எப்படின்னா அவங்களுக்கு தௌராத்து படிக்கவும் தெரியாது, தௌராத்தை பற்றி எழுதவும் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆமன்னா சல்லம்னா சொல்லியிருப்பாங்க, என்ன சொன்னாங்களோ அதை ஏற்றுக்கணும். அவங்களுக்கு சரியாடைய அவங்களுடைய மூளைக்கு எட்டலையா, இது நமக்கு சரிப்பட்டு வரல, மாற்றிடலாம்.
இதில் நமக்கு சரிப்பட்டு வரல பார்த்தீங்கன்னா. அதுக்கு உதாரணம் நீங்கள் அந்த சனிக்கிழமைக்காரங்க செஞ்ச வேலையை பார்த்துக்கலாம். எல்லாம் சொன்னால் இவ்வாறு செய்ய சொல்லி அவங்க மூளைக்கு அது சரிப்பட்டு வரல. ஏன்னா அன்னைக்கு தான் மீன் கரையோரம் வந்துச்சு. இது நமக்கு சரிப்பட்டு வரல. நம்ம என்ன செய்யலாம்? அதுக்கு முன்னாடியே போய் வலையை வச்சுட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நிறைய தந்திரங்கள் செய்து ஹராமை ஹலாலாக்கிய கூட்டம் இது. அதனால அல்லாஹ் என்ன சொல்றான், அவர்கள் வெறும் கற்பனை செய்யக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கிறார்கள். என்னென்ன மனதில் கற்பனை இருக்கிறதோ அதையெல்லாம் பின்பற்றுவாங்க. என்ன மனதில் தோணுதோ அதை பின்பற்றுவார்கள். எது தௌரியத்தில் கொடுக்கப்பட்டதோ அதையெல்லாம் அவங்க என்ன செய்யற பின்பற்றுங்க. ஏன்னா அதில் நிறைய பேர் தௌரியத்தை அறியாதவர்கள், படிக்காதவர்கள், தெரியாதவர்கள். உம்மியூன் என்றால் கல்வி அறிவு மற்றும் எழுத்தறிவு இல்லாதவர்களுக்கு உம்மியூன்னு சொல்லுவாங்க. அதில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்களுக்கு இவ்வளவு கொடுத்தும் அவர்கள் அந்த தௌரியத்தை கற்றுக்கல, தௌரியத்தை கற்றுக்கொள்ளவில்லை, அதை பின்பற்றவும் இல்லை. فَوَيْلٌ لِلَّذِينَ يَكْتُبُونَ الْكِتَابَ بِأَيْدِيهِمْ ثُمَّ يَقُولُونَ هَذَا مِنْ عِنْدِ اللَّهِ لِيَشْتَرُوا بِهِ ثَمَنًا قَلِيلًا فَوَيْلٌ لَهُمْ مِمَّا كَتَبَتْ أَيْدِيهِمْ وَوَيْلٌ لَهُمْ مِمَّا يَكْسِبُونَ. இப்போ அல்லாஹ்வுடைய சாபம்ங்கிறது, அல்லாஹ்வுடைய கோபத்தை அல்லாஹ் வெளிக்காட்டுகிறான். வயல் என்றால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நரகத்தின் ஒரு குழி, நரகத்துடைய ஒரு குழிக்கு பெயர். மேலும் அது நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம், பள்ளத்தாக்குக்கு வயலுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று அர்த்தம் வயலுக்கு என்னன்னா, அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும். கேடு சாபக்கேடு. எனவே தங்களின் கரங்களால் வேதத்தை மாற்றி எழுதி பிறகு அதன் மூலம் உலகின் சொற்ப கிரயத்தை வாங்குவதற்காக இது அல்லாஹ்விடமிருந்து உள்ளது என்று கூறினவர்களுக்கு கேடு உண்டாகட்டும். அவங்க புக்கை மாற்ற மட்டும் இல்லை, அதை மக்கள்கிட்ட கொடுக்கும் பொழுது இது அல்லாஹ்கிட்ட வந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. தௌராத்தை என்ன செஞ்சாங்க, பெற்றார்கள். பெற்றதற்கு பிறகு அதை மாற்றினார்கள். மாற்றி விநியோகம் மற்ற இடத்திலே கொடுக்கும் பொழுது மக்கள்கிட்ட சொல்லி கொடுக்குறாங்க, என்ன இது அல்லாஹ்கிட்ட வந்த புக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி சொன்னவர்களுக்கு கேடு உண்டாகட்டும். மேலும் அவர்களின் கரங்கள் வேதத்தை மாற்றி எழுதியதின் காரணத்தால் அவர்களுக்கு கேடு உண்டு. இன்னும் அவர்கள் இவ்வாறு சம்பாத்தியத்தின் காரணத்தாலும் அவர்களுக்கு கேடு உண்டு. இதை ஒரு சம்பாத்தியமாக மாற்றிக்கிட்டாங்க. புக்கை தௌரியத்தை அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றதற்கு பிறகு எந்த ஒரு நபியை அந்த இடத்துல காணாத பொழுது அவர்கள் நிறைய நபியை மதிக்காமல் கொல்லக்கூடிய அளவிற்கு சென்று விட்டார்கள், துணிந்து விட்டார்கள். பிறகு தௌராத்துக்கு பிறகு அவர்களுக்கு எந்த ஒரு நபி வந்தாலும் அவங்களுக்கு எந்த ஒரு புக்கு கொடுக்கப்படல. ஏன்னா தௌராத்தை தான் அவங்க லாஸ்ட் வரைக்கும் என்ன சொன்னாங்க, மாற்றி மாற்றி அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதையும் அல்லாஹ்விடத்திலே அவர்கள் கிடைத்த அந்த புத்தகத்தை உலக விஷயத்தை கொண்டு மாற்றி விட்டார்கள். எதுவுமே இல்லாம தெளிவாக இருக்கக்கூடிய ஹலாலை அப்படியே ஹராமாக்கி விட்டார்கள். அவர்களுக்குள்ள நிறைய சட்டங்களை மாத்திக்கிட்டாங்க. அந்த சட்டங்களை எல்லாம் மாற்றி அவர்கள் தாவா செய்து மக்களுக்கு கொடுக்கும் பொழுது இது அல்லாஹ்வுடைய புத்தகம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இது அல்லாஹ்வுடைய புத்தகம், இது அல்லாஹ்ட்ட வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஏமாத்தி இந்த வித்தைக்காக அல்லாஹ் என்ன சொல்றான், இப்படி நீங்க சம்பாத்தியம் செய்ததற்காக உங்களுக்கு கேடு உண்டாகட்டும். 3 கேடுகள் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த இடத்துல சாபம் கொடுக்கிறான். 3 இடத்துல. ஒன்று புத்தகத்தை கையால் எழுதியதற்கு, இன்னொன்று அதை விற்கும் பொழுது அல்லாஹ்வுடைய இடத்திலிருந்து வந்தது என்று சொன்னதற்கு, மேலும் அவர்கள் கையில் எழுதி அதை சம்பாத்தியமாக்கி கொண்டதற்கு. அதிலிருந்து அல்லாஹ் அவங்களுக்கு 3 விஷயத்துல லானத்து செய்யலாம், கேடு உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வியார்களே, இந்த இடத்தில் நாம் படித்த இந்த வசனங்கள் எல்லாம் இந்த யூதர்கள் செய்த சேட்டைகளை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அவர்கள் என்னென்ன புத்தகத்தை வைத்து என்ன செய்தார்களோ அதையெல்லாம் அப்படியே இன்னைக்கு குரானை வச்சு நிறைய பேர் செய்கிறாங்க. குரானை வச்சு தாயத்தை கட்டி கொடுக்கறது, குரானை வச்சு தண்ணீரை அடித்து கொடுக்கறது, குரானை வச்சு நிறைய விஷயங்கள் என்ன செய்யறாங்க, நிறைய பேர் தவறாக சம்பாதிக்கிறாங்க. இதை கட்டிக்கோங்க, அங்கே கட்டிக்கோங்க, இங்கே கட்டிக்கோங்க, உங்களுக்கு ஒன்றுமே வராது, இது வராது, பேய் வராது, இப்படி குரானையும் சில பேர் என்ன செய்யறாங்க, இன்னைக்கு விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை அல்லாஹ் சொல்றான், இது நீங்கள் சம்பாதிக்கிறது உங்களுக்கு ஒரு கேடு. இப்படிப்பட்ட சம்பாத்தியம் அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய குரானை மாற்றம் செய்ய முடியவில்லை என்றாலும் இன்னைக்கு விற்பனை செய்யக்கூடிய நிலை எப்படி, அதுவும் தவறான முறையில் அதை தாயத்தில் கட்டி இதில் கட்டி அதை பச்சை கலர் துணியில் மஞ்சள் கலர் துணி ஏதாவது ஒரு கலராக அதை கட்டி ரேட்டை ஏற்றி என்ன செய்யறது, இதெல்லாம் ஜுரத்துக்கு, இது குழந்தை இல்லைனா இது வச்சுக்கோங்க, இது உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் வர்றதுக்கு, இது இது சீக்கிரம் கல்யாணம் ஆகிறதுக்கு, என்ன
குர்ஆனுடைய வசனங்களை எழுதி அவங்க என்ன செய்யறாங்க, கட்டி கொடுத்துடுறாங்க. இப்படியெல்லாம் விற்பனை நடந்துகிட்டு இருக்கு. இதுவும் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்னிங்ல வரக்கூடிய அந்த வேலை தான். நீங்க எல்லாம் இப்படி செஞ்சீங்கன்னா வயல், இப்படி சம்பாதிக்கிறீங்கன்னா உங்களுக்கும் கேடு உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் நமக்கு இப்படிப்பட்ட விஷயங்களிலிருந்து பாதுகாப்பானாக. முழுமையாக குர்ஆனை படித்து புரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் தருவானாக. குர்ஆனை படித்து அதை நாம் எந்த அளவிற்கு முடியுமோ அதில் அமல் செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.